Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I wanna see you. I wanna see you. To see you high and lifted up, shining in the light of your glory. To pour out your power and love as we sing, holy, holy, holy. Holy, holy, holy. I wanna see you. மனிதனாய் இந்த பூமிக்கு வந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ந்து லூக்கா 12ஆம் அதிகாரத்தை படித்து கொண்டு வருகிறோம். லூக்கா 12இன் தலைப்பை பார்த்துடலாம். லூக்கா 12, இயேசுவை பின்பற்றுவோருக்கான மனப்பான்மைகள், ஆட்டிடியூட்ஸ் ஃபார் ஃபாலோவர்ஸ் ஆஃப் ஜீசஸ். இதை போன பாடத்தில் நம்ம துவங்கினோம். இதில் 4 விதமான மனப்பான்மைகளோடு கூட வாழ வேண்டும் என்று சொல்லி இயேசு தம்மை பின்பற்றுகிறவர்களுக்கு, சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதில் நம்ம 2 படிச்சிட்டோம். என்னெல்லாம் படிச்சிருக்கோம்? அதாவது மாய்மாலம் இல்லாமல் இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு நிச்சயமாக உபத்திரவம் உண்டு. அப்படி உபத்திரவம் வரும் பொழுது அவர்கள் எந்த மனப்பான்மையோடு கூட அதை கையாள வேண்டும் அப்படின்றத தெளிவாக படிச்சிட்டோம். அடுத்ததாக தம்முடைய சீஷர்களுக்கு பொருள் உடைமைகளை பற்றிய காரியங்களிலே அவர்களுக்கு எப்படிப்பட்ட மனப்பான்மைகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். ஸோ இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக அந்த 3வது பகுதியை நம்ம படிக்க போகிறோம். அது என்ன? லூக்கா 12, 22 34 வரைக்கும் கவலைகளை பற்றிய மனப்பான்மைகள், ஆட்டிடியூட்ஸ் டுவர்ட்ஸ் வரிஸ். வாசிக்கலாம். லூக்கா 12, 22. பின்னும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் என்னத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் திரும்பியும் அவருடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு, இப்படி இருக்கிறபடியினால். அப்படின்னா எப்படி இருக்கிறபடியினால் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா, இதற்கு முன்பாக என்ன பேசி கொண்டிருக்கிறார்? பொருள் ஆசையை உங்களை விட்டு அகற்றி விடுங்கள் என்று சொல்லுகிறார். பொருள், ஆஸ்தி இவையெல்லாம் உங்களுக்கு ஜீவன் கிடையாது அப்படின்ற கரெக்டிவ் டீச்சிங்கை கொடுத்துட்ருக்காரு. ஸோ அதை தொடர்ச்சியாக என்ன சொல்லி கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால், எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று சொல்லி இந்த மாதிரி அடிப்படையான தேவைகளுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 12, 23. ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளாய் இருக்கிறது. ரொம்ப கிளியராக இங்கே சொல்லிட்டார் ஆண்டவர். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவன் தான் ரொம்ப முக்கியம். ஆகாரம்லாம் இருக்குது, ஜீவனே இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? அதே மாதிரி உடையை பார்க்கிலும் சரீரம்தான் முக்கியம் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல தெளிவாக சொல்லி கொடுக்கிறத பார்க்கலாம். போன பாடத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, பொருள் ஆசை, அந்த பேராசையோடு இருப்பவர்கள் ஒரு நாளும் திருப்தி அடையவே முடியாது. அதே போல் இன்றைக்கு நம்ம பாடத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவலைப்படுகிறவர்களும் ஒரு நாளும் அந்த கவலையை விட்டு அவங்க வெளியே வரவே முடியாது. அப்போ அந்த பேராசையும் இந்த கவலையும் ஒன்றுக்கொன்று இணையாக இருக்குதுன்னு கூட சொல்லிடலாம். பாருங்களேன், இந்த 2 குரூப்புமே ஆண்டவர் மேல் தங்களுடைய கண்களை பதிக்காதவர்கள் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போது கவலைப்படுகிறதுனால இப்போ ஆண்டவர் தெளிவாக இங்கே என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்க போகிறதில்ல, அதற்கு பதிலாக உங்களுடைய சரீரங்கள் தான் பாதிக்கப்படும். கவலைப்பட்டு என்ன ஆகும்? நிறையா மெடிக்கலி நமக்கு ப்ரூவன் காரியங்கள் இருக்கிறது. ரொம்ப கவலைப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய இம்யூன் சிஸ்டம், நம்முடைய எதிர்ப்பு சக்தி குறைந்து போவதாக சொல்லுகிறார்கள். அது மாத்திரமல்ல, கவலை ரொம்ப பட்டோம், அந்த ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆக வயிற்று பிரச்சனைகள் வருகிறது, நிறையா அஜீரண கோளாறுகள் உண்டாகிறது. அது மாத்திரமல்ல, இருதய கோளாறுகள், இப்படி பல காரியங்கள் இந்த கவலைப்படுகிறதுனால வருமே தவிர அதனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நம்ம மலை பிரசங்கம் அப்படின்ற பிரசங்கத்தை ரொம்ப தெளிவாக படித்தோம். 9 விதமான நல்ல குணங்கள், 9 விதமான கெட்ட குணங்கள் படித்தோம்ல. அதில் தவறான குணங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கவலை என்பது தவறான குணம் அப்படி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். ஒரு பாடம் முழுவதும் குறித்து நம்ம பார்த்துருக்குறோம். ஆனாலும் நான் அந்த பாடத்தில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன், 2 விதமான துக்கத்தை குறித்து வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. அதை பவுல் ரொம்ப அழகாக சொல்லுகிறார்.
2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனந்திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. 2 வகையான கவலை, 2 types of anxiety sorrow. என்னது? தேவனுக்கேற்ற துக்கம் godly sorrow, லௌகிக துக்கம் worldly sorrow. ஸோ கவலை அப்படின்னு சொல்லும் பொழுது தேவனுக்கேற்ற துக்கத்தை நாம் படுகிறோமா, இல்லாவிட்டால் உலகத்திற்கேற்ற துக்கத்தை படுகிறோமா, நாம் தெளிவாகி விட வேண்டும். தேவனுக்கேற்ற துக்கம் இந்த வசனத்தின் அடிப்படையில் எப்படி இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மனம் திரும்புதலை, ரிப்பென்டன்ஸ் நமக்கு கொடுக்கும், ரட்சிப்பை கொடுக்கும், சால்வேஷன் நமக்கு கொடுக்கும். இதை குறித்து தான் நம்ம நல்ல குணங்கள்ல நம்ம பார்த்தோம். மத்தேயு 5:4 உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், இந்த துயரம்னா என்ன துயரம்? எனக்கு வேலை கிடைக்கலையே, எனக்கு பணம் வேணுமே, எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்ற துயரம் கிடையாது. இது என்ன வகையான துயரம் அப்படின்னு நான் சொன்னேன். நம்ம சில சமயங்கள்ல பாவம் செய்து கொண்டிருப்போம், அதை நம்மால மேற்கொள்ள முடியாது. ஆகவே அதை குறித்ததான ஒரு துக்கம் நமக்கு வரும். நம்ம இந்த பாவங்களை செய்ய வேண்டாம்னு நினைக்கிறோம், ஆனா திரும்ப திரும்ப இந்த பாவங்கள் நம்மை அணுகுகிறதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துக்கம் வரும்ல. அப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவோம்? தேவன்கிட்ட போய் கேட்போம், ஆண்டவரே எப்படியாவது இந்த பாவத்தை விடுபடுவதற்கு எனக்கு பலன் தாங்கன்னு சொல்லிட்டு கேட்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி துக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் அவர்கள் மனம் திரும்புதலையும் ரட்சிப்பையும் அடைவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி நான் இன்னொரு ஆங்கிள்லையும் உங்களை பார்க்க சொன்னேன். நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பாவம் செய்யும் பொழுது, விசேஷமாக நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்ப அங்கத்தினர்கள் பாவம் செய்யும் பொழுது அந்த ஜனங்களை குறித்த ஒரு பாரம் நமக்கு உருவாகும். ஆண்டவரே இவருடைய ஆத்துமா அது கெட்டு போய் கொண்டிருக்கிறதே, நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறதே, நீர் அறியாமல் அவர்கள் வாழ்கிறார்களே, ஆண்டவரே இவருடைய பாவத்திலிருந்து இவங்களை விடுதலை செய்யுங்கன்னு ஒரு துக்கம் வருது பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட துக்கத்தை உடையவர்களுக்கு கர்த்தர் ஆறுதல் கொடுப்பார் என்று சொன்னேன். அப்ப இந்த 2 வகையான துக்கமும் சரி, ஒன்று நம்முடைய பாவங்களுக்காக துக்கப்படுறது, இன்னொன்று பிறருடைய பாவங்களுக்காக துக்கப்படுறது. அப்படி படும் பொழுது நமக்கு என்ன உண்டாகிறது? அது மனம் திரும்புதலை கொண்டு வந்து அதன் மூலமாக ரட்சிப்பு கிடைக்கிறது. ஆனா இன்னொரு துக்கம் என்ன சொல்லப்படுகிறது? லௌகீக துக்கம், உலக துக்கம் என்னதான் மரணத்தை கொடுக்கிறது. உலக கவலை அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய லிஸ்ட் நம்ம போட்டுட்டே போகலாம். ஒரு சிலதை உங்களுக்கு நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். சரீர தேவைகள், வியாதிகள், நஷ்டம், பிள்ளைகள் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், ஃபிசிக்கல் நீட்ஸ், சிக்னஸ், லாஸ், சில்ட்ரன் ப்ராப்ளம்ஸ், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், இப்படிப்பட்ட சரீர தேவைகள், இப்படிப்பட்ட லௌகீக துக்கங்கள் நம்மை தாக்காதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இதை எப்படி மேற்கொள்ள முடியும்னா பின்வரும் வசனங்களிலே மிக தெளிவாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். நம்ம தெளிவாக படிக்க போகிறோம். லூக்கா 12:24 வாசிப்போம். காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளை எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். இப்ப கவலைக்கு எதிரான எடுத்துக்காட்டுகள் இந்த இடத்துல இயேசு சொல்றார். என்னெல்லாம் சொன்னாரு? காகங்கள், ரேவன்ஸ், காட்டு புஷ்பங்கள், லில்லிஸ், புல், கிராஸ், இந்த மூன்றுத்தையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் இதை உதாரணமா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதாவது மனிதனுக்கு கவலைப்படாதன்னு சொல்றதுக்கு ஆண்டவர் மனிதர் அல்லாத மிருகங்கள் மூலமாக, கொடி செடிகள் மூலமாக கற்றுக் கொடுக்கிறத பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, பாருங்க, காகங்கள்
தினந்தோறும் அதற்கு ஆகாரம் கிடைக்கிறது. அது போய் ஒரு மரத்து மேலே உட்காந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறந்து ஆண்டவர் கொடுப்பாருன்னு உட்காந்துடல. அது அப்படியே சுற்றி அலைந்து தன்னுடைய ஆகாரத்திற்காக அது ஒர்க் பண்ணுது. ஆண்டவர் அதை போஷிக்கிறார். அது போயிட்டு பேங்க்ல டெபாசிட் பண்ணி வைக்கலாமா, களஞ்சியத்தை சேர்த்து வைக்கலையே, இப்படிலாம் அது கவலைப்படாது. காட்டு புஷ்பங்களை பாருங்க, அதை கர்த்தர் உடுத்து வைக்கிறார். புல் பாருங்க, அது அவ்வளோ ஒரு யாருமே அதை மதிக்கவே மாட்டோம், அது ஒரு சின்ன செடி, அதை பாதுகாக்கிறார் அப்படின்னு சொன்னா நீங்க கவலைப்படுகிறதுனால உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்க போவதில்லை. உங்களுடைய சரீர அளவோடு கூட ஒரு முழத்தை கூட நீங்க என்ன பண்ண முடியாது, கூட்ட முடியாது. ஆகவே நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. இந்த 30ஆம் வசனம், இவைகளை எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். இந்த உலகம் இந்த பொருளுக்காக, இந்த அடிப்படை தேவைகளுக்காக தான் ஓடிட்டே இருக்குது. அதற்காக தான் அது பணம் சம்பாதிக்குது, கவலைப்படுது. ஆனால் நீங்கள் ஏன் இந்த உலகத்தார் மாதிரி இருக்கிறீங்க? நீங்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்துட்டீங்கல்ல, நீங்கள் என்னை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, இப்போ என்னுடைய பிதாவானவர் உங்கள் பிதாவாக மாறிட்டாரா? அப்போ உங்கள் பரமபிதா, உங்கள் பிதாவானவர் உங்களை நிச்சயமாக எல்லா காரியங்களையும் தந்து உங்களை போஷிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அப்போது இந்த லௌகீக கவலை அப்படின்னும் போது அந்த முதல் ஃபிசிக்கல் நீட்ஸ், சரீர பிரகாரமான தேவைகள், இதை எளிதாக பிதாவானவரால் சந்திக்க முடியும். உலகத்தார் போல கவலைப்படாதீங்க அப்படின்றத இயேசு இங்கே உதாரணங்கள் மூலமாக நமக்கு விளக்கி சொல்லி இருக்கதை பார்க்கலாம். அடுத்த என்ன கவலை? வியாதிகள். திடீரென்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வியாதிகள் வந்துச்சுன்னா அவங்க அதன் மூலமாக கவலைப்பட ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாருக்கும் வயது ஆக ஆக சில சில பலவீனங்கள் வரதான் செய்யும். நம்ம சில உணவு மாற்றங்களை செய்து கொண்டு ஜோம் பண்ணி ஆண்டவர்கிட்ட இருந்து பலத்தை பெற்றுக்கொண்டு அவருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி தீர்மானிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். இதை விட்டுட்டு ஐயோ எனக்கு வியாதி வந்துருச்சேன்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமாக கவலைப்பட்டு அந்த வியாதியே நம்ம விட்டு போக முடியாத அளவிற்கு கவலையிலே மூழ்கி விடுவோம். நிறைய இடங்களிலே மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ பிளட் ப்ரெஷருக்கு மருந்து கொடுக்குறாங்க, அதே மாதிரி சுகர் டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த டேப்லெட் கொடுத்தும் நிறைய பேருக்கு சுகர் கண்ட்ரோலே ஆகாது, நிறைய பேருக்கு பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலே ஆகாது. டாக்டர் கேட்பாங்க, என்னது இது, நான் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு டோஸ் ஏற்றிக்கிட்டே போகிறேன், ஆனாலும் இந்த பிளட் ப்ரெஷர் குறைய மாட்டேங்குதே, என்ன பிரச்சனை? ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ? கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்க தான் செய்யுது, நீங்கள் ஏன் போட்டு மனசை குழப்பிக்கிறீங்க? இதனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதை ஸ்ட்ரெஸ் டயபெட்டிக், ஸ்ட்ரெஸ் ஹைப்பர் டென்ஷன்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அப்போ இதற்கு மருந்தே கிடையாது. இதற்கு என்ன மருந்து அப்படின்னா கவலைப்படாமல் இருக்கணும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் வியாதி வரக்கூடாதுன்றதுக்காக தான் ஆண்டவர் சொல்லிட்டார், என்ன நீ நம்பியிரு, நீ ஏன் கவலைப்படுற? கவலைப்படுறதுனால நீ என்னதான் பண்ண போற? வியாதி தான் உனக்கு பெருகும், அதனால நீ கவலைப்படாதன்னு ஆண்டவர் சொல்றாரு. அதை தாண்டி மூன்றாவது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நஷ்டங்கள், லாஸ். திடீரென்று சொல்லி நாம் எதிர்பாராத விதமாக நஷ்டங்கள் நம்ம சந்திக்கும் பொழுது அதையும் நம்ம ஈஸியாக எடுத்துக்கணும். இப்போ ஆபகுக்கில் நம்ம வாசிக்கிறோம், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அத்திமரம் எனக்கு பலன் கொடுக்காம போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லி அந்த ஆபகுக்கு ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்குறார். அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அனாவசியமாய் வருகிற நஷ்டங்கள் ஒருவேளை நம்முடைய பார்வைக்கு அது அனாவசியமாக தோணலாம். ஆனால் ஆண்டவர் அறியாமல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நேரிடாது என்பதை நம்ம ஆணித்தரமாக விசுவாசிக்கணும். ஓகே, நஷ்டம் ஆயிடுச்சா, ஆண்டவர் வேறு வகையில் இந்த நஷ்டத்தை எனக்கு ஈடுகட்ட உதவி செய்வார், இந்த நஷ்டத்தை ஆண்டவர் எனக்கு இரட்டத்தனையாக திருப்பி தருவார் என்று சொல்லி அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். அதை விட்டுட்டு நம்ம அதை குறித்தே ஐயோ இவ்வளோ நஷ்டம் ஆயிடுச்சே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நான்காவதாக பார்க்கும் பொழுது பிள்ளைகளுடைய பிரச்சனைகள், 5 குடும்ப பிரச்சனைகள், இது ரெண்டுத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்களேன், வேதாகமத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது ஈசாக்கு, அவர் எவ்வளோ ஒரு பரிசுத்தவான், நம்முடைய முற்பிதாக்களில் ஒருவர். அவருடைய வாழ்க்கையில் பாருங்களேன் எவ்வளோ பிரச்சனைகளை அவர் சந்தித்தார். அவங்க 2 பிள்ளைகளும் ஒரே நாளில் பிரிந்து போகிறார்கள். யாக்கோபு உயிருக்கு பயந்து ஓடி போகிறான்.
ஏசா அவனை கொலை செய்யணும்னு சொல்லி திட்டமிடுகிறான். இப்படி பிள்ளைகளால பல பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள். ஏசா என்ன பண்ணுகிறான், அந்த கானானிய ஸ்திரீகள், அந்த எகிப்திய ஸ்திரீகள் எல்லாம் திருமணம் செய்துக்கிறான். இதன் மூலமாக அந்த மருமகள்கள் என்ன பண்றாங்க, இவர்களுக்கு மனநோவாய் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பிள்ளைகளுடைய பிரச்சனை வரும், குடும்ப பிரச்சனைகள் வரும். இதை போய் ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு யோசித்து கவலைப்படாதீங்க. ஆண்டுடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் அர்ப்பணித்து விடுங்கள். ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு வழி வைத்திருக்கிறார் என்று சொல்லி தேவனை விசுவாசியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். ஆண்டவர் இந்த கவலையிலிருந்து நிரந்தரமாய் விடுதலை பெறுவதற்கு ஒரு வழி சொல்லித்தரார். லூக்கா 12:31. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதே நம்ம மத்தேயுல படிக்கும்போது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் மத்தேயு 6:33 என்ன, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இப்ப இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். அப்போ கவலை இல்லாமல் வாழ்வதற்கு, இல்லாவிட்டால் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுவதற்கு என்ன வழி? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். இந்த லூக்கா சுவிசேஷத்தின்படி தேவனுடைய ராஜ்யத்தை மட்டுமே தேடுங்கள். இதை செஞ்சா போதும், எல்லாமே கர்த்தர் எளிதாக நம்ம கொடுத்து விடுவார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எல்லாத்தையும் செய்வோம், ஆனால் நமக்கு ஆண்டவரோடு கூட நெருங்கி வாழ்வதற்கு நேரமே இருக்காது. ஒரு நாள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 24 மணி நேரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இதில் நம்ம உட்கார்ந்து ஒரு டைம் டேபிள் போட்டு பார்க்கலாம். காலையில் எப்போ எழும்புகிறோம், என்ன வேலையெல்லாம் செய்கிறோம், எப்போ தூங்குறோம் அப்படின்னு நம்ம டைம் டேபிள் போட்டு பார்த்தோன்னா, ஆண்டவருக்குரிய நேரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சிலருக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கும், சிலருக்கு ஒரு 5 நிமிஷம் இருக்கும், சிலருக்கு 10 நிமிஷம், இல்லைன்னா அந்த குடும்ப ஜபோன்னு ஒன்று டீஃபால்ட்டாக எல்லார் வீட்லேயும் பண்ணுவோமே, சடங்காச்சாரத்திற்கு என்று சொல்லி சில குடும்பங்களில் நடைபெறும். அது ஒரு 10 நிமிஷமோ அரை மணி நேரமோ இருக்கும். இதை தாண்டி ஆண்டவருக்கு என்று சொல்லி நேரம் கொடுக்காதபடிக்கு முழு நேரமும் நம்முடைய காரியங்களுக்காகவே அங்கலாய்த்து கொண்டு ஓடிக்கொண்டிருப்போம். அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம எப்போ பார்த்தாலும் மெயின் மீலை விட்டுட்டு அந்த சைட் டிஷ்ஷுக்காக ஆசைப்படுறது மாதிரி. இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லட்டுமா, ஏதாவது கடைக்கு போகிறோம், கடைக்கு போனால் மீன்லாம் வாங்கும் போது இந்த மீன்காரம்மா கிட்ட சொல்லுவோம்ல, கொஞ்சம் போட்டு கொடுமா, கொசுறு போடுமா அப்படின்னு சொல்கிறோம்ல. எப்போ பார்த்தாலும் சில கிறிஸ்தவர்கள் இந்த கொசுருக்காகவே வாழ்கிறார்கள். இந்த கொசுருக்காகவே வாழ்ந்து அவருடைய வாழ்நாளை வீணடிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடினாலே எல்லாவற்றையும் அவர் கொடுத்து விடுவார். ஏன்னா அவர் உங்கள் பிதா, உங்கள் அப்பா அவர் தான் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லுகிறார். இந்த உதாரணத்தை கூட நான் பைபிள் அண்ட் சயின்ஸில் பயன்படுத்தியிருக்கேன். என்ன அப்படின்னா, ஒரு ஹோட்டலில் வெளியில் போட்டிருந்துச்சு, இட்லி வாங்கினால் சட்னி ஃப்ரீ அப்படின்னு போட்டிருந்தது. ஒரு குறும்புக்கார பையன் என்ன பண்ணான்னா, அந்த போர்டில் இருக்கிற இட்லியை அழிச்சிட்டான். அப்போ மீதி என்ன இருக்கிறது, சட்னி ஃப்ரீன்னு இருக்குது. இதை பார்த்த ஜனங்கள் சட்னி ஃப்ரீன்னு சொல்லிட்டு தூக்குவாளியெல்லாம் எடுத்துக்கிட்டு ஹோட்டலுக்கு வந்தாங்க. சட்னி ஃப்ரீன்னு போர்டு பார்த்தோம் சார், கொஞ்சம் சட்னி கொடுங்க சார் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த முதலாளி ஓடி போய் வெளியே பார்க்கிறார், யாரோ போயிட்டு அந்த இட்லி வாங்கினால்ன்றதை அழிச்சிருக்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லைம்மா யாரோ அதை அழிச்சிட்ருக்குறாங்க, இட்லி வாங்கினாதான் குழம்பு ஃப்ரீயாக கிடைக்கும் உங்களுக்கு. இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட வருகிறது எதற்காக அப்படின்னா, ஃப்ரீயை பெற்றுக்கொள்வதற்காக தான் வரும். ஆனால் இன்றையிலேருந்து நம்ம தீர்மானிப்போம், நம்ம கவலையிலிருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு வழி என்ன இருக்குன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தை மட்டுமே தேட வேண்டும் அப்படின்றத நம்ம அறிந்து கொள்கிறோம். அப்போ கவலைப்படாமல் எப்படி இருப்பது, இல்லைன்னா ஹவு டு ஹேண்டில் ஆன்சைட்டி, கவலையை எப்படி கையாளுவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவதாக வேத தியானம், பைபிள் மெடிடேஷன். நம்முடைய வாழ்க்கையில் எப்போல்லாம் கவலைகள் ரொம்ப ஜாஸ்தி ஆகுதோ அப்போல்லாம் என்ன பண்ணிடணும், பைபிளை திறந்து உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடணும், பைபிளை தியானிக்க ஆரம்பிச்சிடணும். நிறைய பேர் கவலை கவலை கவலைன்னு சொல்லிட்டு பைபிளே தொடமாட்டாங்க, ஆண்டவர்கிட்ட புலம்பிகிட்டு இருப்பாங்க. ஆண்டவரே உம்மை தேடி என்ன பிரயோஜனம், ஏன்னா எல்லாரும் முன்னாடியும் நீங்கள் என்னை வெட்கப்படுத்துகிற மாதிரி நிற்க வச்சிட்டிங்களே, நான் எங்கே போகிறது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருப்போமே தவிர நம்ம வேதத்தை படிக்க மறந்து விடுவோம்.
அதனால அநேகர் இப்படிப்பட்ட சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்து கவலையிலேயே நம்ம மூழ்கி போய் விடுவோம். இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் இப்படிப்பட்ட கவலைகள் வந்து கொண்டே தான் இருக்கும். ஆனா நம்ம இந்த கவலைகள்ல மூழ்கி விடாமல் எப்படி நம்மை காத்துக்கொள்ள முடியும்? வேத வாசிப்பு அல்ல, வேதத்தை தியானிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே அதை நான் ஒரு பிராக்டிஸாவே வச்சிருக்கிறேன். என்றைக்கு எனக்கு அதிகமான கவலைகள் தாக்குகிறதோ, என்றைக்கு அதிகமான பிரச்சனைகள் தாக்குகிறதோ, அன்றைக்கு நான் ஒரு நிமிஷம் கூட விடாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையை எனக்குள்ள போட்டுக்கொண்டே இருப்பேன். அதுக்கு இடமே கொடுக்க மாட்டேன். நான் என்னை பிஸியா வச்சுப்பேன். ரொம்ப எவ்வளோ தூரம் கர்த்தருடைய வார்த்தையை உள்ள போட முடியுமோ அவ்வளோ தூரம் கர்த்தருடைய வார்த்தையை போட்டுக்கொண்டே இருப்பேன். எனக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப நீங்களும் கூட கவலைகள் வரும் பொழுது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல வேதத்தை தியானிக்க ஆரம்பிங்க. முக்கியமாக ஆண்டு சொல்றார், உங்கள் கவலைகள்லாம் என் மேல வைத்து விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறாரே, அப்படிப்பட்ட வார்த்தைகளை தியானியுங்கள். முற்பிதாக்களை கர்த்தர் எப்படி வழி நடத்தினாரோ அதை தியானியுங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி ஆச்சரியமாக கர்த்தர் வழி நடத்தினாரோ அதை உங்க இருதயத்துல போடுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய விசுவாசம் பெருகும். சரியா? இதை நன்கு உணர்ந்த சங்கீதக்காரன், சங்கீதம் 119 யார் எழுதுனான்னு போடல, நான் நம்புகிறேன் அதை கண்டிப்பா சங்கீதக்காரனாகிய தாவீது தான் எழுதியிருப்பாருன்னு சொல்லிட்டு, அவருடைய வாழ்க்கையில ஏராளமான பிரச்சனைகள் இருந்தது. ஆனா அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போடப்பட்டிருக்கு. ஒரு சில வசனங்களை மாத்திரம் நம்ம வாசிப்போம். 19, பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதேயும். நான் பரதேசி தான், ஆனா அதே நேரத்துல உம்முடைய கற்பனைகளை எனக்கு மறைக்காதீங்க. அப்புறம் பாருங்க 22, நிந்தையையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும், நான் உம்முடைய சாட்சிகளை கை கொள்ளுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாட்சிகள்னா வேதத்துல இருக்கிற அந்த வசனங்கள். 25, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். எனக்கு ரொம்ப வேதனையில என்னுடைய ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா அதே நேரத்துல என்ன சொல்லிட்டாரு? உடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியுங்க. அப்ப நம்ம கூட கவலைகள் பெருகும் பொழுது நம்ம எப்படி சொல்லணும்? எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ஆண்டவரே, நான் மரணத்தை சந்திக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு கொடுமையான நாட்கள் தான், ஆனாலும் நீர் என்னுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்க போகிறீர் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு சொல்லணும். 28, சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது, உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். பாருங்க எத்தனை முறை சங்கீதக்காரன் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இங்க பாருங்க 51, அகந்தைக்காரர் என்னை மிகவும் பரியாசம் பண்ணியும் நான் உமது வேதத்தை விட்டு விலகினதில்லை. யார் நம்மளை நிந்திச்சாலும், யார் நம்மளை அவமானப்படுத்தினாலும் சங்கீதக்காரன் ஒரு டூல் இங்க கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, நான் உம்முடைய வேதத்தை விட்டு விலக மாட்டேன். 69, அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் பொய்களை பிணைக்கிறார்கள், நானோ முழு இருதயத்தோடும் உம்முடைய கட்டளைகளை கை கொள்வேன். பாத்தீங்களா எவ்வளோ ஆதார வசனங்கள். 141, நான் சிறியவனும் அசட்டை பண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன், ஆனாலும் அது கட்டளைகளை மறவேன். 143, இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது, ஆனாலும் உடைய கற்பனைகள் என் மனமகிழ்ச்சி. நான் ஏன் இவ்வளோ வசனத்தை கோட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா, நம்ம பைபிள்ல தான் கவலைப்படாமல் இருப்பதற்கான அந்த வழிமுறைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அதுல முதல் பாயிண்ட் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வேதத்தை நம்ம படிச்சுட்டு அதுல மனமகிழ்ச்சியா இருப்பது தான் கவலையை நம்ம விட்டு துரத்துகிறதுக்கு வழி. அதனாலதான் இவ்வளோ வசனத்தை நம்ம பார்க்கும்படியாக நான் இந்த வேளையில உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 19:8 வாசிக்கிறோம், கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் தான் நம்ம இருதயத்தினுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம். அடுத்தது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, துதியும் ஜபமும், praise and prayer. நான் என்ன சொன்னேன்? வேதத்தை தியானிக்கணும். ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ண வேண்டிய காரியம் என்னன்னா, நம்ம நல்லா துதிக்கணும், நல்லா ஜெபிக்கணும். நான் நிறைய வேளையில என்னால் எதுவுமே பண்ணவே முடியாது. ஜபம்லாம் பண்ணுறதுக்கு, விண்ணப்பங்களை சொல்வதற்கு கூட சில சமயம் நாவுகள் வராது. பாடல் புத்தகத்தை எடுத்து வச்சுக்குவேன். எனக்கு தெரிந்த பாடல்களை வரிசையாக பாட ஆரம்பிப்பேன். ஆறுதலாக இருக்கும். நான் வேற எந்த ஜபமும் பண்ண மாட்டேன், வேற எந்த விண்ணப்பங்களையும் ஏறெடுக்க மாட்டேன். வெறும் பாட்டு பாடிட்டே இருப்பேன். பாட்டு பாட பாட, கர்த்தரை துதிக்க துதிக்க என்னுடைய வாழ்க்கையில இருந்த கவலையெல்லாம் அப்படியே பறந்து ஓடின மாதிரி ஃபீல் பண்ணுவேன் நான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில அடுத்த ஆயுதம் என்ன அப்படின்னா, நல்லா துதிக்கணும். துதிக்க 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 எரிகோ போன்ற கோட்டைகளை கர்த்தர் வீழ்த்தும்படியாக கிருபை தருவார். செங்கடலை பிளக்கும்படியாக அதை வெட்டாந்தரையாக மாற்றுவார். யாக்கோபுல ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்களேன். யாக்கோபு 5:13, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாய் இருந்தால் சங்கீதம் பாட கடவன். கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணுவதும் அவரை துதிப்பதும் தான்
இன்னொரு ஒரு ஆயுதம் நம்முடைய கவலையிலிருந்து விடுபெறுவதற்கு என்று சொல்லி நம்ம தெளிவாய் அறிந்து கொள்ளுகிறோம். அது மாத்திரமல்ல, பிலிப்பியர் 4 என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அவர்கிட்ட சொல்லிடுவோம். அவர்கிட்ட சொன்னா அவர் பார்த்துப்பாரு. நாமளே அந்த காரியங்களை எடுத்து செய்யணும்னு நினைச்சா கண்டிப்பா தோல்வி தான் அடைவோம். நமக்கு டிப்ரெஷன் தான் வரும். நம்ம இதனால மிகவும் நெருக்கப்படுவோம். ஆகவே அவருடைய கரத்திலே அர்ப்பணித்து விடுவோம். மூன்றாவதாக ஐக்கியம், ஃபெலோஷிப். ஸோ நிறைய பேர் கவலைப்படும் பொழுது, பிரச்சனைகள் ஜாஸ்தியாக இருக்கும் போது சபைக்கு வரதே நிறுத்திடுவாங்க. ஏம்மா நீங்கள் ரொம்ப நாளாக காணோம் சர்ச்சுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஐயோ எங்கம்மா வர்றது, ரொம்ப கஷ்டங்க, நிறையா ப்ராப்ளம்ஸ், நிறையா வியாதி வந்துருச்சு, வேலையே இல்லை சுத்தமாக, இது இல்லை அது இல்லை, அதனால தான் சர்ச்சுக்கு வரல, தண்ணி இல்லை, இப்படி நிறைய சாக்கு போக்குகளை சொல்லுவாங்க. ஆனால் சபை கூடி வருதல் மிக மிக முக்கியம். இந்த சபை கூடி வருதல் மூலமாக நம்முடைய கவலைகளுக்கு ஒரு தீர்வு இருக்கிறது என்பதை வேதத்தின் அடிப்படையில் பல இடங்களில் பார்க்க முடியும். ஒரு சில வசன ஆதாரங்களை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். கலாத்தியர் 6:2, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். தேவனுடைய சபையில தான் ஒருவருடைய பாரத்தை ஒருவர் இறக்கி வைக்கிற ஒரு இடம். ஆண்டவருடைய பிள்ளைகளோடு கூட நம்ம பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர்கள் நமக்காக ஜெபிக்கவும், அவர்கள் நமக்காக ஆலோசனை கொடுக்கவும், நாம தொடர்ந்து விசுவாச வாழ்க்கையிலே முன்னேறி செல்வதற்கும் அவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள். நான் மட்டும் தனிக்காட்டு ராஜாவா இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. தேவ பிள்ளைகளோடு கூட இணைந்து நாம் காணப்படும் பொழுது கவலையிலிருந்து ஒரு பெரிய ரிலீஃபை கர்த்தர் கொடுப்பார். அது மாத்திரமல்ல, யோவான்ல ஆண்டவர் கடைசியாக 17ஆம் அதிகாரத்துல ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ரொம்ப முக்கியமான ஜெபம். நான் சொல்லுவேன், இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்துல பாட்டுக்கு குறைவில்லை, ஆராதனை குறைவில்லை, பிரசங்கங்களுக்கு குறைவில்லை, ஊழியங்களுக்கு குறைவில்லை, நிறைய பிரம்மாண்டமான காரியங்களுக்கு குறைவில்லை. ஒரு குறை உண்டு. அன்னைக்கு இயேசு சொன்ன மாதிரி கிறிஸ்தவ உலகத்துல ஒரு குறை இருக்குது. அது என்னன்னா, ஒருத்தரோடு ஒருத்தர் ஐக்கியம் இல்லாமல் இருப்பது, ஒரு மனம் இல்லாமல் இருப்பது. அதனால இயேசுவினுடைய ஹார்ட் கிரைன்னு கூட சொல்லிடலாம். அவருடைய இருதயத்தின் அழுகை, எல்லாரும் நீங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பிதாவை நோக்கி அவர் ஜெபித்தார். வாசிக்கிறேன் அந்த வசனத்தை, 21 23 வரைக்கும். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். எத்தனை முறை இந்த வசனங்களிலே ஒருமனப்பாடு, ஒரு மனமா இருக்கணும், அதுல தேறினவர்களாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு ஜெபிச்சிருக்கார் பாருங்களேன். அவருடைய எத்தனையோ கட்டளைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிற நாம் இயேசு ஜெபித்ததான அந்த கடைசி ஜெபம், அவர் ஏக்கமுள்ள அந்த இருதயத்தை இன்றைக்கு கிறிஸ்தவம் நிறைவேற்றாமல் போய்கொண்டிருக்கிறது. ஒரு விசுவாசியை பார்த்தா இன்னொரு விசுவாசிக்கு பிடிக்கிறது இல்லை, ஒரு ஊழியரை பார்த்தா இன்னொரு ஊழியருக்கு பிடிக்கிறது இல்லை. இப்படி இருந்தா எப்படி நம்ம இந்திய தேசத்தை நாம அவருக்கென்று சுதந்திரிக்க போகிறோம்? எவ்வளோ வேற்றுமையான கருத்துக்கள் பாருங்களேன். ஏன் நம்ம சபை, இந்திய தேசம், ஊழியர் அப்படிலாம் எடுத்துக்கிறோம். நம்ம குடும்பத்தையே எடுத்துக்கோங்களேன். ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளேயே கணவன் ரட்சிக்கப்பட்டிருப்பாரு, மனைவி ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க 2 பேருக்குமே ஒரு மனம் இருக்காது. ஒரு சின்ன வட்டத்திலேயே நம்மளால ஒரு மனமா இருக்க முடியலன்னா எப்படி அடுத்த வட்டமான சபைக்குள்ள ஒரு மனமா இருக்க முடியும்? அதுக்கு பிற்பாடுதான் மற்ற கிறிஸ்தவர்கள், அதுக்கு பிற்பாடுதான் இந்தியா, அப்புறம் உலகம். அப்போ பாருங்க எவ்வளோ ஒரு குறைவுபட்டு காணப்படுகிறது இந்த ஐக்கியம் என்பதை. அதனாலதான் நிறைய வேளையில கவலைகள் நம்மை தாக்குகிறது. என்னதான் நமக்கு உபத்திரவங்கள் இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒன்றாய் இருக்கும் பொழுது நம்ம சந்திப்பதற்கு தைரியம் கொள்ளுவோம். அதுதான் பாருங்களேன், இப்போ கணவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா மனைவி ஒருமனப்பட்டவங்களா, பரவாயில்ல விடுங்க, இந்த நஷ்டம் ஆனால் போட்டும், நம்ம சம்பாதிச்சுக்கலாம், இதுக்காக உங்க உடம்ப போட்டு கவலைப்பட்டு நீங்க கெடுத்துக்காதீங்க அப்படின்னு ஒரு மனைவி சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அந்த கணவனுக்கு அந்த கவலையெல்லாம் பறந்து போயிரும் பாருங்களேன். அதே மாதிரி ஒரு மனைவிக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு, கணவன் சொல்றாரு, ஏமா போட்டு கண்டதையும் போட்டு யோசித்து கவலைப்பட்டு இருக்கிற, ஆண்டவர் இருக்காரு, நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் பார்த்துக்குவார் அப்படின்னு அந்த கணவன் தைரியப்படுத்தும் பொழுது அந்த மனைவிக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அப்ப அதுதான் அந்த இடத்துல ஐக்கியம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. 4வதாக
ஊழியம், சர்விங் காட். இது பாருங்களேன், நிறைய பேர் கவலைகள் வருவதனால ஊழியமே செய்ய மாட்டாங்க, சர்ச்சுக்கு வரவே மாட்டாங்க. அது பிறகு தான் ஊழியம் செய்கிறது. என் கவலையே பெரிய கவலையாக இருக்குது, நான் போய் என் கஷ்டத்தை போய் யார்கிட்ட சொல்கிறதுன்னு சொல்லிட்டு கவலையிலே மூழ்கி வீட்டிலே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனால் கவலைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆண்டவர் பாதத்தில் அர்ப்பணிச்சுட்டு நம்ம ஆண்டவருக்காக பணிபுரிவதற்கு நம்ம ஓடி வந்துடணும். ஆண்டவர் எதற்காக நம்மை அழைத்திருக்கிறாரோ அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு நம்ம தயாராக இருக்க வேண்டும். யோசேப்பு என்ற ஒரு மனுஷனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானாகிய இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் இல்லாத பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிடலாம். தன்னுடைய சொந்த சகோதரரால் குழியில் போடப்பட்டார், சொந்த சகோதரர்களால் விற்கப்பட்டார். இப்போ போர்த்திபாருடைய வீட்டிலே அடிமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். அங்கேயாவது வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த போர்த்திபாருடைய மனைவி மூலமாக அவனுக்கு பிரச்சனை வந்துடுது. இதன் மூலமாக அவன் சிறையிலே அடைக்கப்படுகிறான். சிறையில் அடைக்கப்பட்டவுடன் அங்கே 2 பேர் வருகிறார்கள். ஒருத்தன் சுயம்பாகி, இன்னொன்று பானபாத்திரக்காரன். இப்போ எதன் மூலமாக யோசேப்பு சிறைக்கு போனான் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக ஒரு கொஷின் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லிடலாம்னா, அவனுடைய சொப்பனத்தின் மூலமாக தான் போனான் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் ஆண்டவர் தன்னை இந்த வெளிப்பாட்டை மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாக தான் வைத்திருக்கிறார் என்பதிலே அவன் கவனமாக இருந்தான். ஒரு நாளிலே இந்த சுயம்பாகியும் இந்த பானபாத்திரக்காரனும் சொப்பனம் கண்டார்கள். இந்த சொப்பனத்தின் நிமித்தமாக அவர்களுடைய இருதயம் கலங்கினது. அப்போ யோசேப்பு கிட்ட இதை பகிர்ந்து கொள்கிறாங்க. இப்போ நாம் அந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னு சொன்னால், எப்பா சொப்பனமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், இதனால எனக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நான் சேர்ந்துருக்கிறேன் பாரு, ஜெயிலுக்கே வந்துட்டேன், இனிமேல் இது என் ஊழியமே கிடையாது, மறுபடியும் சேம் தப்பை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்திருப்போம். ஆனால் யோசேப்பு ஆண்டவர் எதற்காக அவனை வைத்திருக்கிறார் என்பதை அறிந்திருந்தான். அவனுக்கு அந்த வெளிப்பாடு இருந்துச்சு. அந்த இடத்துல அந்த சுயம்பாகிக்கும் அந்த பானபாத்திரக்காரனுக்கும் அந்த சொப்பனத்தை விளக்கி சொல்கிறான். போகும்போது என்னை நினைத்து கொள்ளுங்கள், ராஜாட்ட போய் பேசுங்கன்னு சொல்லி அனுப்புகிறான். ஆனால் அவர்களோ மறந்து போனார்கள். ஆனால் யோசேப்பு அதை குறித்து கவலைப்படலை. அவனுடைய ஊழியம் என்னவோ அதை கரெக்டாக செஞ்சான். அந்த காரியத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சுயம்பாகியும் பானபாத்திரக்காரன் அவன் யோசேப்பு கிட்ட சொல்ல, யோசேப்பே கேட்குறான். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, உங்கள் முகம் வாடி போயிருக்கிறது என்ன? அப்போ நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் கஷ்டத்தோடு இருப்பார்கள். நம்ம பிரச்சனையே பெருசாக நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம செய்ய வேண்டிய வேலையை கோட்டை விட்டுறக்கூடாது. கர்த்தர் நமக்கு நியமித்த காரியத்தை அவருக்காக பணி செய்வதற்கு எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் கஷ்டம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. சகரியா எலிசபெத் வாழ்க்கையில் பிள்ளை இல்லாத கஷ்டம் தான் இருந்துச்சு. ஆனாலும் கர்த்தருக்காக அவங்க ஊழியம் செஞ்சாங்க. யோபு அவ்வளோ பாடுபடும் பொழுது தன்னுடைய சிநேகிதருக்காக போய் ஜெபிக்கிறாரு. வாட் அ ஃப்ரெண்ட் வி ஹேவ் இன் ஜீசஸ் அப்படின்னு ஒரு பாட்டு நம்ம பாடுவோம் இங்கிலீஷில். அது தமிழில் கூட ஒப்பில்லாத பிராண நேசா உம்மை நம்பி நேசிப்போம் அப்படின்ற பாட்டு அது. ஸோ அதை எழுதினதான ஜோசப் ஸ்கிரைவன், அவர் அயர்லாந்து தேசத்தை சேர்ந்தவர். அவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் இந்த பாடலை எழுதினார் என்று சொல்லி அந்த பாடலுடைய சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. இவர் ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக இருந்தார். திடீரென்று சொல்லி அந்த பெண் மரித்து விட்டாள். அதற்கு பிற்பாடு வெகு நாட்கள் அந்த துக்கத்தில் இருந்த அவர் மீண்டுமாக அதிலிருந்து வெளியே வந்து மீண்டும் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லி நினைத்தார். இதற்காக அந்த பெண்ணை திருமணம் செய்வதற்காக எல்லா ஆயத்தங்களும் முடிந்தாயிற்று. இந்த பெண் இன்னொரு தேசத்திலிருந்து அவள் இங்கே வர வேண்டும். அதற்காக அவள் ஒரு கப்பல் பிரயாணம் செய்ய வேண்டும். அவள் கப்பல் பிரயாணம் செய்து கொண்டு வரும் பொழுது பாதி வழியிலே இந்த கப்பல் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அது உடைந்து அந்த கடலிலே அவள் அமிழ்ந்து போய் மரித்து விடுகிறாள். இதை தாங்க முடியாமல் இந்த ஜோசப் ஸ்கிரைவன் அவர் மிகுந்த துக்கத்தோடு காணப்படுகிறார். படிப்படியாக அவருடைய வாழ்க்கையிலே இந்த அடிகள் காணப்படுகிறதே என்று சொல்லி மிக வேதனையோடு இருக்கும் பொழுது அவர் இந்த பாடலை எழுதுகிறார். வாட் அ ஃப்ரெண்ட் வி ஹேவ் இன் ஜீசஸ். இந்த உலகத்தில் எதை இழந்தாலும், எது நஷ்டம் என்று காணப்பட்டாலும், எந்த பிரச்சனைகள் நம்மை தாக்கினாலும், we have a friend, he is Jesus. நமக்கு ஒரு சிநேகிதர் இருக்கிறார், அவர் பிராண சிநேகிதர், அவர்தான் இயேசு என்று சொல்லி இந்த வேளையிலே இதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே எதை குறித்தும் நாம் கவலைப்படக்கூடாது. தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 12:32. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். இப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர்? இப்ப சீஷர்களுக்கு தானே பேசிட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு இன்னொரு முறை கூட, பயப்படாதே சிறுமந்தையே. கிறிஸ்தவர்கள் அப்படின்னு கணக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஏராளமான ஜனங்கள் இருக்கிறார்கள். ஒரு பிரபலமானவர் ஒரு கூட்டத்தை நடத்துகிறார் என்று சொன்னால் அங்கே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடுகிறார்கள். ஆனால் இந்த சீஷர் கூட்டம் அப்படின்னு பார்க்கும் பொழுது
அவர்கள் ஒரு சிறு மந்தையை போல் இருக்கிறார்கள் என்பதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே சிறு மந்தையே, லிட்டில் ஃப்ளாக். மந்தை அப்படின்னு சொல்லும் பொழுது என்னது அது? அப்ப அங்க ஒரு மேய்ப்பர் இருக்கிறார். அந்த மேய்ப்பர் தான் நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து. அவர் தன்னுடைய ஜீவனையே இந்த ஆடுகளுக்காய் கொடுத்தவர். இந்த ஆடுகள் தன்னுடைய மேய்ப்பனின் சத்தத்தை அறிந்திருக்கிறது. ஆகவே அந்த ஆடுகள் அந்த மேய்ப்பனை பின்பற்றி செல்லும். அவர் தன்னுடைய மந்தைக்கு முன்னடக்கிற கடாவை போல அவர் ஒரு ரோல் மாடலா போறாரு. நாம அவர் பின்னால போயிட்டே இருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த ராஜ்யத்தின் பிள்ளைகள். அவர்களுக்கு தான் தேவன் இந்த பரலோக ராஜ்யத்தையும் வைத்திருக்கிறார் என்பதை இயேசு இங்கே உறுதி செய்கிறார். தொடர்ந்து நம்ம அடுத்த வசனங்களை வாசிக்கலாம். லூக்கா 12:33-34. உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகிறதுமில்லை, பூச்சி கெடுக்கிறதுமில்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த கவலையை பற்றி பேசி கொண்டிருக்கிறவர் திடீரென்று சொல்லி கொடுக்கறத பத்தி பேச ஆரம்பிச்சிடறாரு. என்ன சொல்றாரு? உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கவலையிலிருந்து நீங்க விடுபடணும்னா, நீங்க உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு புலம்பி கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. உங்ககிட்ட இருக்கிறத மற்றவர்களுக்கு கொடுங்கள். இதன் மூலமாக உங்க இருதயத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். நம்மிடத்தில் இருக்கிறத பிறருக்கு கொடுப்பது என்பது சீஷத்துவத்தின் மிக முக்கியமான ஒரு பகுதியாகும். அதை நம்ம மறந்துடக்கூடாது. எப்பவுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. 2 இட்லி இருந்தா 1 இட்லி மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எப்போ நம்ம இருதயம் ஆயத்தமா இருக்கணும். இந்த இட்லியை சூடு பண்ணி வச்சா நாளைக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கக்கூடாது. எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு தாராளமாய் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் கவலைகளிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. ஏன்னா உங்க பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்கதான் உங்க இருதயம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. லவ் ஆஃப் மணி, பண ஆசை அப்படின்ற தலைப்பின் கீழே தவறான குணத்தை நம்ம படிச்சிருக்கிறோம். பணம் என்பது தவறு கிடையாது, ஆனா பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு சில கோட்ஸ் நான் சொல்லிக் கொடுத்தேன், அதை திரும்பி ஞாபகப்படுத்துறேன். பணம் என்று சொல்லும் பொழுது அது அற்புதமான வேலைக்காரன், ஆனால் பயங்கரமான எஜமான். வண்டர்ஃபுல் சர்வெண்ட் பட் டெரிபிள் மாஸ்டர். இன்னும் சொல்லும் பொழுது பணம் ஒரு தீ மாதிரி, சேவகன் ஆனால் ஆபத்தான எஜமான். சர்வெண்ட் பட் டேஞ்சரஸ் மாஸ்டர். ஸோ இப்போ இந்த பணத்தை நம்ம வேலைக்காரனாக தான் ட்ரீட் பண்ணணும். இல்லைன்னா என்ன ஆயிரும்? அது நம்மளே ஏறி சாப்பிட்ரும். அதே மாதிரி பணத்தை நம்ம தீ மாதிரி நினச்சிக்கணும். இந்த தீயை எவ்வளோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவோமோ அது மாதிரி தான் இந்த பணத்தையும் ஹேண்டில் பண்ணணும். இல்லைன்னா அது நம்மளே அழித்து விடும். இந்த பகுதியின் மூலமாக ஆண்டவர் 2 தேர்வுகளை செய்யும்படியாக சொல்லுகிறார். 2 சாய்ஸஸ். என்ன சொல்றார் அப்படின்னா, பூமியிலே உள்ள பொக்கிஷங்கள் earthly treasures, பரலோகத்தில் உள்ள பொக்கிஷங்கள் heavenly treasures. இதுல நீங்க தான் தேர்வு செய்யணும். இப்ப எப்ப பார்த்தாலும் பூமிக்குரிய காரியங்கள்ல ரொம்ப கண்ணோக்கமா இருந்து அதையே சேர்த்து வைக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அங்க பூச்சி வரும், திருடன் வருவான், கவலைகளும் பெருகும். ஆனா அதே நேரத்துல பரலோகத்துல உங்களோட பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு வழி சொல்லி தந்தார்ல. என்னது? உங்களுக்குரியவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். பிறருக்கு கொடுக்கும் பொழுது பரலோகத்திலே உடைய பொக்கிஷம் மிகுதியாயிருக்கும். நம்ம செத்து போன பிற்பாடு ஒரு பின்னு கூட எடுத்துட்டு போக முடியாது பரலோகத்துக்கு. ஆனா எது நம்ம கூட வரும் தெரியுமா? நாம பிறருக்கு கொடுக்கிற காரியங்கள், தேவனுக்காக நாம் செய்கிற காரியங்கள் தான் நம்மோடு கூட வரப்போகிறது. மத்தேயுல ஒரு அழகான வசனத்தை மத்தேயு எழுதுவார். 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, 2 எஜமான்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவன் ஒரு எஜமான், இன்னொரு எஜமான் சாத்தான் கிடையாது, உலக பொருட்கள். இந்த உலக பொருட்களை நீங்க ஒழுங்கா கையாளாம போயிட்டீங்கன்னா அப்படின்னா என்ன சொல்றாரு? இந்த உலக பொருட்களை சேவகனா வச்சுக்கணும், சர்வெண்டா வச்சுக்கணும், எஜமானா வச்சுக்க கூடாது. அப்படி நீங்க வைத்தால்தான் நீங்க உங்களுடைய ரட்சிப்பையே காத்து கொள்ள முடியும் அப்படின்றத ஆண்டவர் சொல்றத பார்க்கலாம். அப்போ இந்த இடத்துல ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். பணத்தை எப்படி கையாள வேண்டும், ஹவு டு ஹேண்டில் மணி. என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னிடத்தில் இருக்கிறது எல்லாமே என்னுடையது அல்ல,
தேவனுடையது. நான் வெறும் பராமரிக்கிற ஒரு வேலைக்காரன். வாட் ஐ ஹாவ் இஸ் நாட் மைன், ஆல் தட் ஐ ஹாவ் பிலாங்ஸ் டு காட். ஐ ஆம் ஜஸ்ட் அ ஸ்டூவர்ட் ஹூ மெயின்டைன்ஸ். போன பாடத்தில் கூட அந்த பொருள் உடைமைகள் அப்படின்றதுல நிறைய உங்களுக்கு உதாரணங்களை சொல்லி நான் கற்றுக் கொடுத்தேன். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, போதும் என்கிற மனப்பான்மை நமக்கு இருக்கணும். கண்டென்ட் லைஃப் இருக்கணும். இதற்கு தான் தீமோத்தேயுல நம்ம வாசித்தோம் இல்லையா, போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். எபிரேயர்ல வாசிக்கிற 13:5 நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் அப்படின்னு சொல்றார். அப்படி இருக்கும்போது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நமக்கு பண ஆசை இருக்குதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணிக்க ஒன்று உங்களுக்கு சொல்லித்தர போறேன். அதாவது நமக்கு ஏராளமான பணம் வரும் பொழுது நம்ம எப்படி அதை ஏற்றுக்கொள்கிறோம், அதான் ரொம்ப முக்கியம். அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் தயக்கான்னு குதிச்சு என்ன மாதிரி ஒரு கோடீஸ்வரன் உலகத்திலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சந்தோஷத்துக்கு போகிறோமா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ரெண்டாவது, பணத்தை நாம் இழந்து போகும் பொழுது, பொருட்களை நாம் இழந்து போகும் பொழுது ஓவராக உட்காந்து கவலைப்பட்டு அப்படியே இடிஞ்சு விழுகிறோமா? இது ரெண்டுமே நம்முடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் இந்த பண ஆசையில், இந்த பொருள் ஆசையில் தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இதுதான் ஒரு சைன். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய பணம் வந்தாலும் ஆண்டவர் என்னை பராமரிப்பதற்காக இதை என் கையில் கொடுத்துருக்கிறார், இதை கவனமாக நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும், அதனால நான் கவனமாக செலவு செய்யணும்னு நம்ம எடுத்துக்கணும். நஷ்டங்கள் வரும்பொழுது பரவாயில்ல, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் இதை அனுமதிக்கிறார்னா இதன் மூலமாக ஏதோ கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? நஷ்டமோ வியாதியோ கவலையோ எதுவுமே என்னை பிரிக்காது அப்படின்ற அந்த பவுலின் அந்த அனுபவம் நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். அப்போ இதுதான் ஒரு டெஸ்ட் நமக்கு, சரியா? ஓவர் சந்தோஷமாக பணம் கிடைச்சோன்னு ஆகவும் கூடாது, ஏதாவது பணத்தை இழந்தோன்னா ஓவராக அப்படியே டவுன் ஆகிடக்கூடாது. ஸோ அப்படி இருந்தோன்னா இன்னைக்கு நம்ம மனம் திரும்புவோம், ஆண்டவருக்கு நேராக நம்முடைய இருதயங்கள் திறக்கப்படட்டும். அப்போ அந்த பண ஆசை, லவ் ஆஃப் மணி ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை ஆதிக்கம் பண்ணவே கூடாது, சரியா? ஹவு டு இன்வெஸ்ட் மணி பியாண்ட் யோர் கிரேவ். உங்கள் கல்லறைக்கு அப்பால் பணத்தை எப்படி முதலீடு செய்வது, இதை மத்தேயுவிலே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஒரு நிரந்தர முதலீட்டு திட்டம் சொல்லிக் கொடுத்தேன். தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுக்க வேண்டும், ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். பர்மனன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் என்னது? கிங்டம் ஆஃப் காட், புவர் அண்ட் நீடி. அதை தான் நம்ம இப்போ படித்தோம். உங்களுக்கு உள்ளவைகளை நீங்கள் விற்று பிச்சை கொடுங்கள். இப்போ இந்த 2 வகையில் நம்ம கொடுத்தா மட்டும்தான் அது பரலோகத்தில் சேர்த்து வைக்கப்படும். மற்ற எல்லா உலகத்தோடு கூட முடிந்து விடும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. இன்றைக்கு நம்ம கவலை அப்படின்ற தலைப்பின் கீழே மிக தெளிவாக நம்ம இதை படித்திருக்கிறோம். ஒரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் வருத்தத்தோடு கூட, கஷ்டத்தோடு கூட, கவலையோடு கூட வாழக்கூடாது என்பதையும் தெளிவாக படிச்சிருக்கிறோம். சீஷர்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்க வேண்டும், இந்த கவலைகள் வரும்பொழுது எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும், அவங்க ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் தெளிவாக நான் கற்றுக் கொடுத்தேன். இதை தொடர்ந்து நீங்கள் தியானிங்க, உங்கள் வாழ்க்கையில் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கவலைகளை மேற்கொள்ள விடாதீங்க. நம்ம ஏதோ இதை வேத பாடத்துக்காக படிக்கிறோன்னு நினச்சிக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் கவலையோடு வாழ்வது தேவனுடைய சித்தமே கிடையாது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களாக இருக்கிறவர்களையும் ஆண்டவர் அவரிடத்துல வரும்படியாக அழைக்கிறார். அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்க போறாராம். கவலைகளை போக்குவதற்கு காரியங்களை நம்ம படிச்சிருக்கிறோம். இதை நீங்கள் தொடர்ந்து டெய்லி தியானிங்க. விசேஷமாக கவலைகள் வரும்போது எடுத்து இந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்து அதை உங்களுடைய உள்ளத்துக்குள்ள போட்டு கவலையிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் பரிசுத்த ஆவியருடைய துணையை நாடுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின உடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கவலைப்படக்கூடாது என்ற தலைப்பின் கீழே அநேக சத்தியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறீர். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் ஆண்டவரே எதையோ செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நிறைய வேளையில் கவலைப்பட்டு கொண்டு பல வியாதிகளை வருவித்துக் கொள்ளுகிறோம், பல கஷ்டங்களை வருவித்துக் கொள்ளுகிறோம்ப்பா. அது உம்முடைய சித்தம் அல்ல என்பதை தெளிவாய் அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, இதை நாங்கள் மேற்கொள்ள எங்களுக்கு பலன் தாங்க. துதி கன மகிமையா உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.